பேசியும் பொழுது இது சார்ந்து என்னென்ன செய்யலாம் என்று சொன்னோம்னா ஏற்கனவே ஒன்று ரிவ்யூ போகலாமா, இல்லை ஒரு ஸ்பெஷல் டெட் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணலாமா, இல்லைனா யூனியன் மினிஸ்டரை பார்த்து நேரடியாக என்சிடியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் 4ல் இருக்கக்கூடிய ப்ரையார் டு 2010 இது அமல்படுத்துறதுக்கு முன்பு இருந்த டீச்சர்ஸ் எப்படி நம்ம பாதுகாக்கலாம், அல்லது இந்த ப்ரொமோஷன் சார்ந்து இந்த டெட்டை நம்ம சீக்கிரமாக நடத்தி நம்ம டீச்சர்ஸ்க்கு அந்த ப்ரொமோஷனை வழங்க வேண்டும், பணி நியமனம் அது நிரந்தரமாக இருக்கின்ற அளவுக்கு எப்படி செய்யலாம் என்கிற விதத்தில் தான் நிறைய ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ பேசியிருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வு. ஏன்னா ஒட்டுமொத்த வெறும் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற ஆசிரியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இப்போ மகாராஷ்டிராலேருந்து எல்லாமே அது இம்ப்ளீட் ஆகி இப்போ கடைசியாக இப்படி ஒரு தீர்ப்பு அவங்க கொடுத்துட்டாங்க போது எல்லா ஆசிரியர்களும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அதனால தான் நம்முடைய முதன்மை செயலாளர் நம்முடைய செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற பிரின்சிபல் செக்ரட்டரி பேசுங்க, அவங்க என்னமான முடிவு எடுக்க போகிறாங்க, அந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது, தேவைப்பட்டால் அங்கே இருக்கின்ற ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நானும் பேசுறதுக்கு தயாராக இருக்கிற அந்த அப்பாயின்மெண்ட்டு அதுக்கான சேனல்ஸ் என்னன்னு பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போன்ற தேவைப்படுகின்ற பட்சத்தில் நம்ம யூனியன் மினிஸ்டர் ஹானரபிள் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நேரடியாக சந்தித்து இது சார்ந்து எங்களுடைய டீச்சர்ஸ்க்காக ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுத் தருவதற்கு நீங்களும் கொஞ்சம் அதில் இன்டர்வியூ நாங்குங்க அப்படின்னு சொல்வதற்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பேசிய இந்த இனிஷியல் டிஸ்கஷனை இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். நாங்கள் அடுத்தது அவர் என்ன சொல்ல வருகிறாரோ, அவர் இன்னும் யார் யாரும் அதுக்கு சார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன வழிகாட்டல் செய்ய இருக்கின்றாரோ கண்டிப்பாக அதன் மூலமாக சென்று ஒரு நல்ல தீர்ப்பை, ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரூவன் ட்ராக் நம்ம எல்லாருமே வச்சுட்ருக்கோம். நாம் இன்னைக்கு எஸ்சிபி கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி கர்நாடகா அவங்களோட எஸ்சிபி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டத்துலையும் டீச்சிங்லையும் பார்த்தீங்கன்னா நாம தான் முன்னோடியாக இருக்கின்றோம். மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்முடைய டீச்சர்ஸ் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள், அது அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும், அரசு உதவி பெறுகின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும், அது தனியார் ஆசிரியர்களும் இது சார்ந்து பாதிப்பு என்று வரும்பொழுது அவங்களும் எங்களுடைய ஆசிரியர்கள் தான், அங்கே படிக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களும் எங்களுடைய மாணவர்கள் தான் என்கின்ற விதத்தில் தான் இந்த அணுகுமுறை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்கிறேன், இதனால் எந்த பாதிப்பும் வராமல் உங்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிவகைகள்லாம் இருக்கின்றதோ அதை செய்து உங்களை பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாங்கள் பேசின மாதிரி ஆனால் ஒரு 3-4 ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போகிறனால என்ன சாதக பாதங்களை பார்த்து நாங்கள் பேசியிருக்கோம். இவங்களும் அதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். நிறைய சங்கத்தை சார்ந்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லுங்கள், ஏன் சார் ஒரு டெட்டு நடத்துங்களேன் நீங்கள், நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் வந்து ஸ்பெஷல் டெட் எழுதுறதுக்கு நாங்கள் தயக்கம் காட்டுறோம், தயவு சொன்னாலே அது எங்களுக்கு அது இன்சல்ட் சார், இங்கே வி ஆர் ரெடி டு ஃபேஸ் எனி திங், பட் ஆனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒட்டுமொத்தமாக எல்லா சங்கத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. பட் அதை டெட்டு நடத்தலாமா, டெட்டு இல்லாமலே நாங்கள் வந்து இது சார்ந்த ஒரு தீர்ப்பு நாங்கள் வாங்க முடியுமா அப்படிங்கிற விதத்தில் தான் நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்டு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 தான். இது கிளிக் ஆச்சுன்னா அடுத்தது அது இதை விட்டுருவோம், நாங்கள் அது கிளிக் ஆகணும்னா அடுத்ததுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை சிஎம்கிட்ட சொல்லும் பொழுது, ஏன்னா இதில் நாங்கள் வந்து திருப்பி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்னது மாதிரி தான், நீ வில்சன் இல்லை நீ வின்சன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதே வில்சன் அண்ணனை தான் இதில் முழுமையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வந்து ஈடுபடுத்திருக்கோம். அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருகின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. டேட்டா மோர் தென் 1 lakh. இப்போ டேட்டா ரொம்ப சொன்னால் அப்போ நீங்கள் அது ஒரு பேனிக் ஆகி அதுவும் நீங்கள் நம்ம சிஸ்டம் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அதில் நீங்கள். ஸோ இது நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஒரு 1,38,038 + 38 அது 1,76 கிட்ட அது வரும் அதில். பட் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஆமாம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாமே சேர்ந்து. பட் எனியோ நாங்கள் இப்போ தனியார் பள்ளியும் சேர்த்து வாங்கும் பொழுது அதுக்கு முழுவதும் உங்களுக்கு தெரியும். பட் திருப்பி சொல்கிறேன், நான் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய அடித்தளம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி தான். 1ஆவது வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புக்கு படிக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ் தான் நமக்கு அடித்தளமே. இவங்க போடுற ஃபவுண்டேஷன் தான் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாகவும் பொறியாளராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவராகவும் இதெல்லாம் உருவாக்கி, ஏன் தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதியாகவும் அவங்க தான் உருவாக்கி தருகிறார்கள். அது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதுவும் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன சட்ட ரீதியாக நீங்கள் போராடுங்க, நீங்கள் அதுக்கு நாங்கள் சொல்ல நீங்களும் ரிவ்யூ போங்க, சங்கமாக நீங்களும் ரிவ்யூ போங்க. சில பேர் கூட ஏற்கனவே அதில் வந்து அந்த ரிவ்யூ போகிறதுக்கான தயார் நிலையில் தான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதுக்கும் நீங்கள் வந்து நாங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம், எவ்வளோ சீக்கிரம் நடத்தினாலும் நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் 1 எது ப்ரையாரிட்டி எது கொடுக்க போகிறோம், 2வது ப்ரையாரிட்டி எது, பிகாஸ் இது வந்து ப்ரையாரிட்டியும் முக்கியம் தான், சிவியாரிட்டியும் முக்கியம் தான். ஸோ ரெண்டுத்தையும் கலந்து அது சார்ந்த ஒரு கால் இருக்குது.
அதான் இப்போ பேசும்பொழுது நிறையா கருத்துக்கள் அதான் சொல்கிறேன். நான் முழுமையாக இப்போ சொல்ல முடியாது. அது சார்ந்தேன்னா சில வெயிட்டேஜ் பற்றி அவங்க கேட்குறாங்க, இத்தனை ஆண்டுகள் பணியாற்றுறதை பற்றி சொல்கிறாங்க, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்திருக்கு, அவங்க எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு க்ரைட்டீரியாவை கொண்டு வராங்க. இப்படி பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி, அது அவங்களோட உரிமைகள், லெட் தம் டெல். ஏன்னா அதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் இது சார்ந்து. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய திருப்பி சொல்கிறேன், நான் டீச்சர்ஸ்க்கான ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தருவது அரசாங்கத்துடைய கடமையாக நான் பார்க்குறேன்.